அனைவருக்கும் வணக்கம். இது TN 12th மேக்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ் 2.1 வந்து நம்ம சேனல்ல முன்கூட்டியே பார்த்துருந்தோம். இன்னைக்கு நாம எக்ஸசைஸ் 2.2 பார்ப்போம். சரிங்களா? வாங்க முதல் கணக்கு பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z equal to 5 minus 2i, w equal to minus 1 minus 3i என கொண்டு கீழ்காண மதிப்புகளை காண்க. நம்பர் 1 z plus w ட மதிப்பு என்ன? நம்பர் 2 z minus iw ட மதிப்பு என்ன? நம்பர் 3 2z plus 3w ட மதிப்பு என்ன? நம்பர் 4 zw ட மதிப்பு என்ன? அண்ட் நம்பர் 5 z square 2zw plus w square ட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட், first one பாருங்க, z equal to 5 minus 2i, w equal to minus 1 minus 3i. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? z plus w கண்டுபிடிக்கணும். z அப்படியே எழுதுறோம், 5 minus 2i இந்த plus w அப்படியே எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். 5 minus 2i அப்படியே எழுதுவோம். எழுதிட்டு இந்த plus into minus minus 2 1s are 2 பாருங்க, plus into minus minus 1 then plus into plus plus 3i அப்படி வந்துடும். பாருங்க 5 minus 2i இந்த plus into minus minus 1 போட்டுட்டோம், then plus into plus 3i போட்டுட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 minus 1 4 ஆக்க போறோம். 3iல 2i போச்சுன்னா 4i அப்படிங்கிற மாதிரி தான். பாருங்க 5 minus 1 4 then 3iல 2i போச்சுன்னா 4i. அப்போ z plus w equal to 4 plus i அப்படின்னு தான். செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் அதேதான் என்ன கேட்குறாங்க? z minus iw கேட்டிருக்காங்க. z வேல்யூ அப்படியே எழுதுறோம். சரிங்களா? 5 minus 2i minus i into w வேல்யூ minus 1 plus 3. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 5 minus 2i அப்படியே நம்ம எழுதிடுவோம். 5 minus 2i அப்படி எழுதிட்டு then minus into minus plus 4i then minus into minus 3i square ஆகிடும். சரிங்களா? பாருங்க minus into plus minus i into i square ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? இந்த i ஸ்கொயரோட வேல்யூ வந்து minus 1 நமக்கு தெரியும், அதனால அதை சப்ஸ்ட் பண்ண போறோம். பாருங்க 5 minus 2i plus i minus 3i ஸ்கொயர் பதிலாக minus 1. இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆக்கி போடுவோம். பாருங்க 5 minus 2i plus i minus into minus plus 3 அப்படிங்கிறது தான். அடுத்த ஸ்டெப்ல 5 minus 2 8ன்னு போடுவோம். 5 plus 3 8 minus 2iல போச்சுன்னா மைனஸ் ஒரு i போச்சுன்னா மைனஸ் i. பாருங்க ஸோ 5 3 8 இது 2iல ஒரு i போச்சுன்னா மைனஸ் i. இது செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2z plus 3w காக்கணும். சரிங்களா? பாருங்க 2 into z வேல்யூ 5 minus 2i plus 3 into w வேல்யூ minus 1 plus 3i அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப i 2 10 தென் 2 2 4i பிளஸ் இங்கே பாருங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ். சரிங்களா? ஸோ பாருங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 minus 1 minus 3ன்னு வந்துடும். தென் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தென் 3 9i அப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 10 minus 3 7 ஆயிடுது. 9iல 4i போச்சுன்னா 5i ஆயிடுது. இப்போ 7 plus 5i அப்படிங்கிறது தான் என்னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 2zw கேட்குறாங்க. இசோட வேல்யூ நமக்கு தெரியும் 5 minus 2i அப்படிங்கிறது தான். w வேல்யூ அது தெரியும் 5 minus 2i இன்ட்டு minus 1 plus 3i அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இதை பெருக்கிக்கும். பாருங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு திரும்ப இது பெருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் 2i எடுத்து இதை பெருப்போம், திரும்ப இந்த மைனஸ் 2 எடுத்து இதை பெருப்போம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க முதல்ல 5 5 எடுத்து மைனஸ் 1 பெருக்கிருக்கோம் மைனஸ் 5, திரும்ப 5 எடுத்து 3i பெருக்கிருக்கோம். ஸோ 15i. திரும்ப என்ன பண்ணுறோம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2i இன்ட்டு 1 2i, திரும்ப இந்த மைனஸ் 2i எடுத்து 3i பெருக்கிறோம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 3 2 6 i இன்ட்டு i ஸ்கொயர் வருது. அடுத்த ஸ்டெப்ல இந்த i ஸ்கொயரோட வேல்யூ என்ன பண்ணுவோம்? மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு காட்டுறோம். பாருங்க மைனஸ் i பிளஸ் 15i பிளஸ் 2i மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் இன்ட்டு மைனஸ் 6 மாறும். பாருங்க மைனஸ் i பிளஸ் 15i பிளஸ் 2i 6 மாறிச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 6 இங்க 5 அப்போ 1 ஆயிடும். இது 15 பிளஸ் 2 17 ஆயிடும். பாருங்க ஸோ 1 plus 17i அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்போ zw equal to 1 plus 17i.
இந்த 1 plus 79 நம்ம ஃபியூச்சரில் அடுத்த கணக்கு பயன்படுத்துவோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் z plus w z into w வந்து 1 plus 79. அடுத்த கணக்கு பாருங்க. அஞ்சாவது கணக்கு z ஸ்கொயர் பிளஸ் 2zw பிளஸ் w ஸ்கொயர் இதாக கேட்குறாங்க. இப்போ z வேல்யூ நமக்கு தெரியும் 5 minus 2i the whole square plus 2 z வேல்யூ தெரியும் 5 minus 2i into w வேல்யூ தெரியும் that is equal minus 1 plus 3i அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் w square minus 1 plus 3i the whole square. Okay, right. இப்போ என்ன பண்ண போறோம் 5 minus 2i the whole square அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். So a minus b the whole square formula அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? a minus b the whole square formula. என்ன formula? So a square minus 2ab minus 2ab plus b square அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே அதே மாதிரி a plus b ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். a plus b the whole square ஃபார்முலாவையும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே ஓகே இப்போ இந்த பதிலா a ஸ்கொயர் plus 2ab plus b square அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க. ஸோ a minus b the whole square formula இதை என்ன பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணி போகிறேன். ஏற்கனவே நான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். என்னது இசட்டையும் டபிள்யூ மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வந்திருக்கேன் போன கணக்கில். ஸோ 1 plus I think 17i அப்படிங்கிறது அதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நம்ம கணக்கு போடுறப்ப நீங்கள் அதே ஃபார்ம் அந்த கணக்கு தூக்கி இங்கே அப்படியே எழுத வேண்டியதாக இருக்கும். இங்கே a minus b the whole square ஃபார்முலா இங்கே a plus b the whole square ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். பாருங்கள். ஸோ 5 minus 2i a square minus 2ab minus plus b square அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் 2 அப்படியே போடுறோம். இது ரெண்டு எனக்கு தெரியும் 1 plus 79 இது சுருக்கணும். ஸோ போன கணக்கு பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ரைட். இதை பாருங்க a minus b the whole square ஃபார்முலா இந்த டெக்னிக்கல் டேர்ம் வரைக்கும். ஸோ இது a minus b the whole square ஃபார்முலா இது a plus b the whole square ஃபார்முலா இது வரைக்கும் a plus b the whole square ஃபார்முலா. ஸோ இது வந்து ஏற்கனவே நான் வந்து ZW வேல்யூ போட்டிருக்கேன். அதனால ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 அப்படியே போட்டுக்கிட்டு பாருங்க இந்த 2 அப்படியே போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 plus 79 அப்படின்னு வருது. 1 plus 79. ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 5 ஸ்கொயர் 25 ஆயிடுச்சு. இது அப்படியே மல்டிப்ளை 2 10 12 20 minus 20 ஆயிடுச்சு. இது 4 i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1 அதில் -4 ஆயிடுச்சு. இது 2 2 1s are 2 then 2 into 74i ஆயிடுச்சு. இது 1 ஸ்கொயர் பண்ண +1 இந்த 2 அப்படியே போட்டாச்சு. 3 into -1 3i ஆயிடுச்சு. இந்த 3யோட ஸ்கொயர் பண்ண 9 i ஸ்கொயர் பண்ண i ஸ்கொயர் -1. ஸோ -1 அப்படின்னும்போது -1 அப்படின்னும்போது minus i ஸ்கொயர் ஆகிடும். minus i ஸ்கொயர் -1. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 3 9 i ஸ்கொயர் -1 -9 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸோ 25 ஸோ 20i -4 plus 2 34i plus 1 இங்கே பாருங்க 3 2 6i -9 இங்கே மட்டும் தான் சொல்லி பண்ணுறேன். நெக்ஸ்ட் 21 25 minus 4 21 20i இங்க பாருங்க 3 plus 34i the 2 plus 1 ஆயிடுச்சு 3 34i minus 6i plus minus 9 இந்த 2 plus 1 3 இந்த 20 அப்படியே வந்துருச்சு. இந்த 25ல 4 போச்சுன்னா 21 சரிங்களா? இந்த 3 வந்து இது 35 அப்படியே வந்துருச்சு. இந்த 16i அப்படியே போட்டுட்டேன் இந்த 9 அப்படியே போட்டுட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ 24 என்ன 24 இது அப்படின்னு பார்க்குறப்ப
பாருங்க 21 plus 3 24 இந்த -9 இங்க கொண்டு வந்துட்டேன் 34 இங்க கொண்டு வந்துட்டேன் இந்த 20 இங்க கொண்டு வந்துட்டேன் இந்த 6 இங்க வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் 24 ஓகே பாருங்க 24 -9 15 34 எப்படி வந்துருச்சு 20 -6 -26 இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் I காமனா இருக்கு I மட்டும் காமனா எடுத்துட்டு 15 plus I into 34 minus 26 எழுதுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 15 plus 8I அப்படிங்கறேன் அப்போ z square plus 2zw plus w squared value 15 plus 8I next sixth one z plus w the whole square ஏற்கனவே நம்ம a plus b the whole square ஃபார்முலா பார்த்திருக்கோம் முதல்ல z plus w கண்டுபிடிச்சிரோம் 5 minus 2i z value plus w value வந்து -1 plus 3i இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த 5 அப்படியே போடுறேன் இந்த -2 அப்படியே போடுறேன் plus into minus minus 1 இது plus into plus plus 3i ஆயிடும் so 5 ல 1 போச்சுனா 4 then 3i ல 2i போச்சுனா ஒரு i மட்டும் வருது இப்போ இத ஸ்கொயர் பண்ண போறோம் நமக்கு தேவை வந்து z plus w the whole square அப்ப 4 plus i the whole square so a square formula a square plus b square plus 2ab அப்படினு வருது next அப்படினு பார்க்கறப்ப 16 minus 1 a minus 1 I squared value வந்து -1 then 2 into 4 8 8 into I 8i 16 ல 1 போச்சுனா 15 plus 8i அப்படினு வருது ஓகேங்களா சோ இதுதான் வந்து exercise 2.2 ல first sum next sum என்னன்னு பாத்தீங்கன்னா z equal to 2 plus 3i என கொண்டு கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கன் தளத்தில் குறிக்க அப்படினு கேக்குறாங்க கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கன் தளத்தில் குறிக்க இப்போ z equal to 2 plus 3i அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ ஆர்கன் தளம் அப்படினு பார்க்கறப்போ நம்ம एक्चुअली x axis y axis போட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா z வேல்யூ கண்டுபிடிப்போம் iz வேல்யூ கண்டுபிடிப்போம் தென் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா z plus iz இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம இதுல டிராக் பண்ணிடுவோம் இது மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா z minus iz கண்டுபிடிப்போம் so minus iz அதுக்கு அப்புறம் z minus iz கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று போட்டுருவோம் ஓகேங்களா ரைட் அதுக்கு ஒன்று கிராஃப் ஒன்று போட்டுருவோம் ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது ஓகேங்களா சரி வாங்க சம்முக்கு போகலாம் ஸோ முதல்ல அவங்க z வேல்யூ கொடுத்துட்டாங்க z equal to 2 plus 3i அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு z வேல்யூ எடுத்துக்கிறேன் பாருங்க z of 2, 3 ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iz கண்டுபிடிக்க போறேன் I into z ஓட வேல்யூ 2 plus 3i that is equal to 2i plus 3i square that is equal to 2i plus 3 into minus 1 then 2i minus 3 therefore minus 3 plus 2 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அடுத்து என்ன பண்ண போறேன் இந்த z யும் iz யும் கூட்ட போறேன் so z plus iz is equal to z ஓட வேல்யூ வந்து 2 plus 3i plus iz ஓட வேல்யூ 2i minus 3 இத கண்டுபிடிச்சிருக்கோம் 2i minus 3 next stepல 2 plus 3i plus 2i minus 3 அப்படி வரும் அடுத்த ஸ்டெப்ல அப்படினு பார்க்கறப்ப 5 minus 1 5i minus 1 இதுல இருந்து என்ன பண்ணுவேன் -1, 5 அப்படிங்கற ஒரு வேல்யூ எடுப்பேன் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படினு பார்க்கறப்ப z ஓட வேல்யூ 2.3 2, 3 அடுத்து 3 -3, 2 அடுத்து -1, 5 சோ பாருங்க இது x இது x dash இது y இது y dash so first point 2, 3 2 is there then 3 is there so 2 is 3 இங்க போட்டுருக்கேன் அடுத்த பாயிண்ட் வந்து iz -3, 2 this is -3 then this is 2
ஸோ இது கொஞ்சம் நேராக வரணும். ஸோ இந்த இடத்துல ஓகே, இது -3, 2. நெக்ஸ்ட் z plus I is at -1, 5. So -1 is here, 5 is here. So -1, 5. இது ஆர்கன் தளத்தில் குறிச்சிச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது z equal 2 plus 3i. அதுலேருந்து நான் z வேல்யூ எடுக்கிறேன். z of 2, 3 அப்படின்னு இருக்கிறேன். அடுத்தது minus iz கண்டுபிடிக்க போகிறேன். that will minus I into z value 2 plus 3i. next stepல minus 2i minus 3i, sorry minus 3i, yes, 3i square, that is equal to minus 2i plus 3 minus 2i, then minus 3i put I square minus 1. next stepல தான் 2 minus 2i plus 3. அப்போ இதுலேருந்து 3, minus 2 அப்படிங்கிறத நான் வேல்யூ எடுப்பேன். So first positive 3 minus 2i, so 3, minus 2ங்கிறது I z. next என்ன பண்ண போறேன், z I z less பண்ண போறேன். பாருங்க, z minus I z. already z ஓட வேல்யூ 2 plus 3i minus I into, actually இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்க 3 minus 2i. இந்த I z வேல்யூ என்னது 3 minus 2i. next அப்படின்னு பார்க்குறப்ப இதை சிம்ப்ளை பண்ண சொன்னா 2 plus 3i minus 3 plus 2i வருது. so minus 1 then plus 5i. இதுல இருந்து minus 1, 5 அப்படிங்கிற வேல்யூ எடுப்பேன். so finally 1, 2 and 3 அப்படின்னு பார்க்குறப்ப so 2, 3 same, minus 1, 5 and finally minus 1, 5 is there. this is x-axis, minus 1, 5 and 3, minus 2 is the same different one. this is 3 and minus 2. so okay, இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கோம். இதுதான் வந்து ஆர்கன் தளம். ஸோ இதோட இந்த ரெண்டாவது பயிற்சி கணக்கு முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5 மற்றும் 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i சமம் எனில் x மற்றும் y மதிப்பை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலப்பெண்ணும் இந்த கலப்பெண்ணும் சமம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ பாருங்க, 3 minus I into x ரெண்டும் சமங்கிறதுனால இதையும் சமக்குறி போட்டு எழுதிக்கிறேன். எழுதிட்டு என்ன சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். பாருங்க, ஸோ இங்கே 2x plus இது y minus y minus 2iy plus 3 plus 2i. ஓகேங்களா, இது பாருங்க, இந்த 3 இந்த 3யோட x பெருக்கிறேன் 3x, திரும்ப minus ix. அதே மாதிரி இது என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டேன், அது எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ 2i minus iy, இது I minus iy plus 2i plus 5 அப்படி எழுதுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3x minus ix, இந்த மைனஸ் உள்ள அனுப்பிவிடுறேன், minus 2i plus iy plus 2i plus 5 equal 2x minus y plus i2y plus 3 plus 2i. நெக்ஸ்ட் இப்போ ரியல் பார்ட்டில் தனி எழுதுறேன், 3x 1 minus 2i 1 5 1 plus இமேஜினரி பார்ட்டில் i மட்டும் காமனாக எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, ஸோ இமேஜினரி பார்ட் இந்த i மட்டும் காமனாக எடுத்துட்டேன்னு சொன்னால் இதில் மைனஸ் எக்ஸ், இதில் ப்ளஸ் ஒய், இதில் ப்ளஸ் 2. அதே மாதிரி இதே தான் கான்செப்ட். 2x இங்கே எழுதிட்டேன், 2x minus y இந்த 3. இப்போ இந்த ரெண்டுத்தில் இருக்கிற i காமனாக எடுத்துட்டு மீதி இருக்கிற 2y plus 2y இங்கே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரியல் பார்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன நடக்குது, இது ரியல் பார்ட், திஸ் இஸ் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட், இது இமேஜினரி பார்ட், ஏன்னா ஐ பக்கத்தில் இருக்குங்கிறதுனால. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எடுக்கிறேன், மெய்ப்பகுதியை. 3x minus 2y plus 5 is equal to 2x minus y plus 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 3x minus 2y minus 2x plus y equal to 3 minus 5. இங்கே பாருங்க, 3x அடி வந்துச்சு, இந்த 2y அப்படியே போட்டுட்டேன். இந்த 3x ஈக்குவல் என்னென்ன வரும்போது minus 2x ஆகிடுது, இந்த minus y ஈக்குவல் plus y ஆகிடுது, ஈக்குவல் இந்த 3 இங்கே இருக்குது, இந்த 5 மட்டும் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3xல 2x போச்சுன்னா x, 2yல 1y போச்சுன்னா 1y,
that is equal to minus 2 வருது 5ல 3 போச்சு சாரி minus 5ல 3 போச்சுனா minus 2 இது equation number 1 okay x minus y equal to minus 2 இதான் equation number 1 அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சரிங்களா போன ஸ்லைட்ஸ்ல இப்போ நான் imaginary part கம்பேர் பண்ண போறேன் imaginary part நமக்கு தெரியும் minus x plus y plus 2 equal to 2y plus 2 இது imaginary part இப்போ இத நான் என்ன பண்ண போறேன் minus x plus y plus 2 minus 2y minus 2 equal to 0 ஃபுல்லாமே இங்க கொண்டு வந்துட்டேன் next stepல minus x minus y equal to 0 எப்படி இந்த plus 2 இது கேன்சல் ஆயிடும் 2y ல 1y போச்சுனா minus y இப்போ next என்ன பண்றேன் minus x equal to y அடுத்த ஸ்டெப்ல minus x equal to y equation number 2 இது நான் என்ன பண்றேன் அப்படி பாத்தீங்கன்னா substitute equation number 1 இப்போ இது நான் என்ன பண்ண போறேன் 1 2 ல substitute equation 2 in 1 இது இங்க போட போறேன் எங்க வந்து x இருக்கோ அங்க minus y கொடுக்க போறேன் இப்போ இது எழுதிக்கலாம் x is equal to minus y ன்னு எழுதிக்கலாம் அப்ப இங்க x வேல்யூ இருக்கு அதனால minus y ஓகேங்களா minus y so இது equation number 1 இல்லையா so இது x க்கு பதிலா minus y போட்டு ஏற்கனவே ஒரு minus y that is equal to minus 2 next stepல minus 2y equal to minus 2 therefore minus minus cancel so 2 cancel then y equal to 1 next stepல இந்த y equal to 1 ங்கறத equation number 2 ல நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன் therefore minus x equal to y or x is equal to minus y then x is equal to minus 1 so the values are x is equal to minus 1 y is equal to 1 okay புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் thank you student நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அடுத்த எக்சர்சைஸோட இன்னொரு எக்சர்சைஸை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்